டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். ஹவு? ஸோ இப்போ நான் நெட்ல போயிட்டு டிப்ளாய் டு டாம்கேட், இல்ல நம்ம எப்படி ஒரு டாம்கேட்டோட டிப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க என்ன பண்ணுவோம், இஸ் var file replicate in Jenkins UI not a deployment job? சார் அது இல்லைங்க, நமக்கு வராதுங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் என்னோட ஃபைலை நான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஜென்கின்ஸ் கிட்ட தான் நான் இந்த ஃபைலை கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. இப்போ நீங்க அந்த ஃபோல்டர்ல போய் போட்டீங்கன்னா GUIல வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஸோ இப்போ நான் ஜென்கின்ஸ் இங்க என்ன பண்றேன், ஜென்கின்ஸ் டிப்ளாய் டு டாம்கேட் பிளகின் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியாது ஜென்கின்ஸ் டாம்கேட்டோட கனெக்ட் பண்ணணும். இப்போ அதான் நம்ம பண்ண போறோம். ஜென்கின்ஸ்னா என்னன்னு சொன்னேன், அது ஒரு இன்டகிரேட்டிங் டூல்னு சொன்னேன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜென்கின்ஸ் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துருக்கேன், அது டாம்கேட்ன்ற இன்னொரு டூல் கூட இன்டகிரேட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். அப்ப டாம்கேட்டோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளகின் இருக்கான். இப்போ நான் சர்ச் பண்ணணும் என்ன வருதுன்னு பாருங்க, டிப்ளாய் டு த கண்டெய்னர் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு. இப்போ நான் அந்த பிளகின் ஓபன் பண்ணனா இது என்ன சொல்றாங்கன்னா டாம்கேட் 4, 5, 6, 7, 8, 9, ஜேபாஸ், கிளாஸ்ஃபிஷ், இந்த மூணுத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிப்ளாய் டு த கண்டெய்னர் பிளகினை யூஸ் பண்ணி நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வெப்ஸ்பியர், வெப்லாஜிக் அப்படின்ற வேற ஏதாவது நீங்க சர்வர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு தனித்தனியா நாங்க பிளகின்லாம் வச்சிருக்கோம், இது கூட நீங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். சூப்பர். இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது டாம்கேட் தான். அப்ப அந்த பிளகின் பேரு டிப்ளாய் டு த கண்டெய்னர் அப்படின்ற பிளகின். அப்ப நம்ம இப்ப புதுசா ரெண்டாவதா ஒரு பிளகின் பாக்குறோம் ஃபார் டாம்கேட் டிப்ளாய்மெண்ட். இப்ப என்ன பண்றேன், மேனேஜ் பிளகின்ஸ் போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி இருங்க நான் ஜாபே நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது என்ன ஆட் பண்ணணும்னு. நம்ம டிப்ளாய்மெண்ட் போவோம், இதுல நம்ம கான்ஃபிகர்னு கொடுப்போம், இதுல நம்ம பில்ட், இதுல நான் என்ன பண்றேன்னா ஆட் பில்ட் ஸ்டெப். இப்போ இந்த ஆட் பில்ட் ஸ்டெப்ல பாருங்க எனக்கு டிப்ளாய் டு த கண்டெய்னர் ஆர் நமக்கு வேற ஜார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எனக்கு எதுவுமே கிடையாது. இங்க நான் ஆட் பில்ட் ஸ்டெப்ல எனக்கு இங்க எந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போ நம்ம இதுதான் என்னோட ஆப்ஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம இல்ல ஆட் பில்ட் ஸ்டெப்ல வருமா இல்லை போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல வருமா? இருங்க, நம்ம இங்கேயும் நம்ம இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வாரு, ஜாரு, டாம்கேட் அப்படின்ற எந்த வார்த்தையுமே நம்மளுக்கு இங்க இல்லவே கிடையாது. நான் என்ன பண்றேன், டேஷ்போர்டுக்கு போறேன், லீவ், என்னோட மேனேஜ் ஜென்கின்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம ஒரு பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், அவைலபிள் செலக்ட் பண்ணிக்கலாம், டிப்ளாய் DEPLOY சர்ச் பண்ணேன்னா டிப்ளாய் டு த கண்டெய்னர் இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் வித்வுட் ரீஸ்டார்ட். எனக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு இந்த கண்டெய்னர்ன்றது டவுன்லோட் ஆயிரும். சக்சஸ். 1 செகண்ட். டன். இப்போ நம்ம டேஷ்போர்ட்ல போயிட்டு இப்போ நான் என்னோட ப்ராஜெக்ட் நான் ஓபன் பண்ண வச்சுக்கோங்களேன், கான்ஃபிகர், ஐ திங்க் மோஸ்ட்லி போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல தான் வரும். இங்க பாருங்க புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, டிப்ளாய் வேர் ஆர் ஏஆர் டு த கண்டெய்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு இங்க புதுசா வந்திருக்கு. அப்பனா நம்ம என்ன பண்ண போறோம்னா டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ண பிளகினோட ரிசல்ட் தான் இது. அந்த பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணலனா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே காமிக்காது. அப்ப என்ன பண்றேன், அந்த பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா இப்போ என்னால டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி தாங்க பண்ண போறோம். வெரி வெரி சிம்பிள். உங்களோட வேர் ஆர் ஏஆர் ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து கொடுக்கணும், கரெக்டா? அதுதான் வேர் ஆர் ஏஆர் ஃபைல் எங்க இருக்குன்ற பார்த்து கேக்குது. ஆனா ஆக்சுவலா நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட வேர் ஆர் ஏஆர் ஃபைல இந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட ப்ராஜெக்ட் ஃபைல்லயே நான் எடுத்துட்டு போய் வச்சுட்டேன் ஆல்ரெடி. அப்ப நம்ம இங்க பாத் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. Can we provide var file path directly while creating job UI instead of using a private IP instead of creating an empty job? தினேஷ் உங்க கேள்வி எனக்கு புரியலீங்களே. Can we provide? இப்போ இல்ல, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி ஜாபை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க ஃபோல்டர் கிரியேட் ஆச்சு இல்லையா? சப்போஸ் எனக்கு ஜென்கின்ஸ்க்கு வேற யூஐக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு, எனக்கு உள்ள சிஎல்ஐக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னா டைரக்டா கிரியேட் பண்ணும்போது எனக்கு பாத் எங்க இருக்கு வார் ஃபைல் ஏதாச்சும் கொடுத்தா நான் அதை டைரக்டா கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இல்லைங்க, எம்டி ஜாபை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல நமக்கு சிஎல்ஐ ஆக்சஸ் இல்லைன்னா நம்ம மெஷின் ஆக்சஸே கிடையாது. அப்போ உங்க ஃபைல் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்போ சிஎல்ஐ ஆக்சஸ் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ரியலா என்ன பண்ணுவாங்க, கிட்ல இருந்தா நீங்க புல் பண்ணுவீங்க. சிஎல்ஐ ஆக்சஸ் இருக்குனாலுமே இப்போ நான் எனக்கு கொடுக்குற வார் ஃபைல் வந்து நானா மூவ் பண்ற மாதிரி தானே இருக்கு. லைக் நான் எங்க வச்சிருக்கேனோ அந்த பார்த்து டைரக்டா இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ எப்படி கேட்குறேன்னா நீங்க ஓபிடில இருங்க,
இப்போ ஜாப் கிரியேட் பண்றேன், இப்ப கிரியேட்டே பண்ணலனாலும் உங்க ஃபைல் எங்க வேணா வச்சுக்கோங்க, அதுதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்ப விஆர் ஆர் ஏஆர் ஃபைல் எங்க இருக்குன்ற லொகேஷன் தான் இங்க கேட்கும். நீங்க இங்க வேறு லிப் எனக்கு ஏதோ ஒரு பாத்துல என்னோட sample.var ஃபைல் இருக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்ல இருந்து எடுத்துக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த டிப்ளாய்மெண்ட் டு கண்டெய்னர் இன்ஸ்டால் பண்ணாதான் நமக்கு அந்த வேர் ஃபைல் எங்க இருக்குன்றதே கேட்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஜாப் கிரியேட் பண்ணது சும்மா ஒரு ஃபைலை நான் இங்க வைக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் ஜாப் வச்சேன். நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி எங்க வேணா வச்சுக்கலாம். எங்க வச்சுக்கிறீங்களோ அந்த பாத்தை நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா அங்கிருந்து இந்த வேர் ஃபைலை அது எடுத்துக்கும். ஓகே. Right, and once again the correct point. Okay, super. Sorry guys, let's continue. இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், let's use var or ar files. ஸோ நீங்க உங்க ஃபைல எங்க வச்சிருக்கீங்கன்ற பார்த்து இங்க கேட்கும். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஃபைலை நான் எங்க வச்சிருக்கேன்னா என்னோட டிப்ளாய்மெண்ட்ன்ற ப்ராஜெக்ட்குள்ளேயே தான் வச்சிருக்கேன். அப்ப நான் பார்த்து கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. வெறும்னே நீங்க sample.var ஃபைல்னு கொடுத்தீங்கனாலே போதும். அப்படி வேற ஏதாவது லொகேஷன்ல வச்சிருக்கீங்கன்னா அந்த பாத்தை நீங்க எங்க ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இங்க கேட்கும். ஸோ நம்மளுக்கு இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க உங்களோட பாத்தை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்குது. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் பாத்துன்னு இருக்குங்க. இது என்ன கான்டெக்ஸ்ட் பாத் அப்படின்னா நம்ம எங்க நம்ம டிப்ளாய் பண்றோமோ அதோட பாத். இப்போ நம்ம டாம் கேட்ன்னு இருக்கு பாத்தீங்களா, எங்க இருக்க டாம் கேட் இங்க இருக்கு. இந்த டாம் கேட்ல இப்ப நான் எனக்கு என்ன வேணும்னா இங்க நான் /sample அப்படின்னு நான் கொடுப்பேன், /sample அப்படின்னு நான் கொடுப்பேன். எனக்கு இந்த /sampleன்ற பாத்துல இது UI இந்த URL /sampleன்ற பாத்துல தான் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நானும் இங்க என்ன பண்ணிக்கிறேன் /sample அப்படின்னு நான் இங்க கொடுத்துறேன். இது கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த URL வர பாத் இந்த இது இங்க நான் இப்படிதான் வரணும்னு கேட்கறேன். இதை நான் இப்படி கொடுக்குறேன். உங்களுக்கு இது புரியலன்னா அவுட்புட் வரும்போது நீங்க இங்க பாப்பீங்க. இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணா இங்கதான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் அப்படின்னு கேட்குங்க. இப்பதான் கேட்குது என்ன டாம் கேட் என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்கன்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்குது. நான் வச்சிருக்கிற வெர்ஷன் டாம் கேட் 7 அதான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். டாம் கேட் 7 தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ உங்களுக்கு டாம் கேட்டோட URL கேட்குங்க. டாம் கேட்டோட URL எங்க டாம் கேட் ரன் ஆயிட்டு இருக்கு, இதுதான் என்னோட டாம் கேட்டோட ரன்னிங் URL. இந்த 80 வரைக்கும் காப்பி பண்ணுங்க. அந்த /sample காப்பி பண்ணிடாதீங்க. டாம் கேட்டோட URL அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். பட் ஆனா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா நீங்க டாம் கேட்ல டிப்ளாய்மெண்ட் பண்றீங்கன்னா டாம் கேட் உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, நம்ம ஜென்கின்ஸ்ல இருந்து டாம் கேட்டுக்கு நான் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்றேன். அப்ப நான் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக ஐ நீட் டு கிவ் பர்மிஷன்ஸ். அப்ப நம்ம இப்போ பர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். அப்ப அந்த பர்மிஷன்ஸுக்கு எப்படிங்க நான் டாம் கேட்ல பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தான். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப். பட் ஆனா நம்ம இந்த ஸ்டெப்ன்றதை நம்ம கத்துக்கலாம். ஏன்னா ஆர்கனைசேஷன்ல அவங்க எல்லா டூலுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த யூசர்லாம் இந்த டூல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா இப்ப டாம் கேட்டுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாம் கேட்டுக்கும் பர்மிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செட் பண்ண போறோம். என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஜென்கின்ஸ் எங்க இருக்கு, ஜென்கின்ஸ்ன்ற ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ஜென்கின்ஸ்ல ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் இங்க ஒரு XML ஃபைல் இருக்குங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்ம டாம் கேட்ல யூசர் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த யூசர் தான் நமக்கு டாம் கேட்ல ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 யூசர் இருக்கு. ஒன்னு அட்மின், இன்னொன்னு அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் 2 யூசர்ஸ். ஸோ அட்மின் டிப்ளாயர், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அட்மின், டிப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூசர் இருக்கு. நீங்க ஒரு யூசர் கூட வைக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து என்னன்னா நம்ம டாம் கேட்ல யூசர் கிரியேட் பண்றோம்.
ஏன்னா டாம் கேட்ன்றது ஒரு தனியா ஒரு அப்ளிகேஷன் தான், அதுவும் ஒரு டூல் தான், ரைட்? ஸோ அதுல நான் இப்போ இதை மட்டும் நம்ம ஸ்டெப் நம்ம இங்கேருந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐல் டூ, லெட் மீ கோ டு OPT, அதுல அப்பாச்சி, அதுல நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் உள்ள போயிட்டு ls-lrt கொடுத்தீங்கன்னா tomcat users அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுல நான் என்ன பண்றேன், இதுல tomcat users.xml ஃபைலை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம என்ன பண்ணுவோம், இன்சர்ட் மோட்ல போயிட்டு வாட் ஐ கேன் டு இஸ் லெட் மீ இன்சர்ட் அ டேட்டா. எங்க வேணா நீங்க இன்சர்ட் பண்ணலாங்க, ஸோ உங்களோட சாய்ஸ் தான். நான் என்ன பண்றேன், இங்க என்னோட டேட்டாவை நான் இன்சர்ட் பண்றேன். என்ன டேட்டானா இங்க இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே காப்பி, இதை போயிட்டு இங்க பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது இன்சர்ட் ஆயிரும். அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு ரோல் நான் ஆட் பண்றேன். என்ன ரோல், அட்மின், அவரோட பாஸ்வேர்டு அட்மின், இப்படி ஒரு யூசர் இருக்காரு. நெக்ஸ்ட் டிப்ளாயர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் டிப்ளாயரு, அவருக்கு ஒரு ஆக்சசிபிலிட்டி எல்லாம் இங்க இருக்கும். இந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா ரோல் கிரியேட் பண்றேன். ஸோ நம்ம ரோல் கிரியேட் பண்ணி நம்ம சேவ் அண்ட் பிக் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. vi tomcat.users. இப்போ எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட டூல்ல ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றீங்கன்னா எப்பவுமே அந்த டூலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஜென்கின்ஸ்ல ஒரு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணா ஜென்கின்ஸ் நான் ரீஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் டாம் கேட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு யூசர்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். டாம் கேட்ல ஒரு 2 யூசர் இருக்காங்க, அவங்க தான் டாம் கேட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் கேட்ல 2 யூசர் நான் கொடுத்து ஆட் பண்ணிருக்கேன். அப்போ அந்த யூசர் வந்து அது போய் பதிவாகணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் டாம் கேட்டை நான் ரீஸ்டார்ட் பண்ண போறேன். ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஃபோல்டர் உங்களுக்கு தெரியும், பைனரிஸ்குள்ள நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். ls-lrt கொடுத்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாம் கேட்டை நான் ஷட் டவுன் பண்ண போறேன். எப்படி, ./shutdown.sh அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணா டாம் கேட் ஸ்டாப் ஆயிரும். ./startup.sh இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணா டாம் கேட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், நான் டாம் கேட்டை ஆஃப் பண்ணி நான் ஆன் பண்ணிருக்கேன். அப்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுக்கு என்ன ஆகுதுன்னா, சிம்பிளா எனக்கு யூசர்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் ஆட் ஆயிருக்கு என்னோட டாம் கேட்ல. இப்ப நம்ம இங்க கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க நம்ம ஆட் பண்ணணும். இங்க என்ன பண்றேன், ஆட் ஜென்கின்ஸ், நான் கிரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்றேன். என்ன யூசர் நேம், அட்மின் அப்படின்ற ஒரு யூசர் நேம். அவருக்கான பாஸ்வேர்டு என்னது, அட்மின்ன்ற பாஸ்வேர்டு. அப்ப இப்படி ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொண்டவர் தான் என்ன பண்றாருன்னா இப்போ டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியா பண்ண போறாரு அப்படின்னு நான் இங்க ஆட் பண்ணிருக்கேங்க. நம்ம கேட்டீங்கன்னா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும். நம்ம 2 யூசர் கொடுத்தோமே, 2ல ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ண போறோம். அந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு டாம் கேட்டுக்கு எப்பவுமே இருப்பாரு. எப்படி நம்ம ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருக்காரோ அதே மாதிரி டாம் கேட்டை மேனேஜ் பண்றதுக்கு டாம் கேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கு அடியில யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அட்மின் அண்ட் டிப்ளாய்னு 2 யூசர் நான் அந்த கோட்ல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம அட்மின் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிருக்கோம், டாம் கேட்டோட URL கொடுத்தாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். டன், சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோங்க. வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் ஐ அம் கோயிங் டு பெர்ஃபார்ம் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிப்ளாய்மெண்ட்டை நம்ம ரன் பண்ணோம்னா எனக்கு டிப்ளாய்மெண்ட் நடக்கணும். அப்ப மீனிங் எனக்கு என்னோட ஜென்கின்ஸ்ன்றது டாம் கேட்ல போயிட்டு டிப்ளாய்மெண்ட்டை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணலாம். லெட் அஸ் see what happens. ஸோ இங்க என்ன பண்றேன், ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்ல இங்க செலக்ட் நான் கொடுக்குறேன், பில்ட் ஷெட்யூல்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் பில்ட் ஷெட்யூல்னு கொடுத்தேன்னா இப்போ நான் டேஷ்போர்டை ரீஃப்ரெஷ் பண்ணா ஃபெயிலியர். ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்ளம் போய் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ப்ராப்ளம்லாம் வருங்க. எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ப்ராப்ளம் வந்திருக்கு. 1 செகண்ட், அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன். கன்சோல் அவுட்புட் இப்போ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்படி வந்துச்சுன்னா நீங்க எதுவும் தப்புலாம் பண்ணக்கூடாது, அங்க சிம்பிளா அங்க படிக்கணும். டிப்ளாயிங் எதை டிப்ளாய் பண்ணுது, வேர் லிப் ஜென்கின்ஸ் ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்ன்ற ஃபோல்டர்ல sample.var ஃபைல் ஒன்று இருக்கு, அதை நான் டாம் கேட்ல டிப்ளாய் பண்றேன். ஆனா பில்ட் ஸ்டெப் ஃபெயில் டு ரீடிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது. எதனால டிப்ளாய் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு இங்க வரும். அவன் என்ன பண்ணிருக்கானா, இப்படி ஒரு எரர் சொல்லியிருக்கான். நீங்க எப்பவுமே எல்லாரும் எரர் எப்படி காப்பி பண்ணுவாங்கன்னா, இப்படி ஃபுல்லா காப்பி பண்ணி அப்படியே கூகுள்ல போய் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணா ஒர்க் ஆகாதுங்க. நமக்கு அந்த தேவையான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எடுக்கணும். இந்த எரரை படிச்சு பார்க்கணும், என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த எரர் வரும்னு எனக்கு தெரியும், நான் வேணும்னு தான் எரர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எங்க ஆர்கனைசேஷன்ல வந்த எரரை நான் திருப்பி வேணும்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரியல் லைஃப்ல நீங்க ஏதாவது ஒன்று பண்றீங்க, நெட்ல இருந்து புதுசா பார்த்து பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஒர்க் ஆகுறது ரொம்ப ரேர். கண்டிப்பா எரர் வரும், ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச்ல இருக்கும். அப்ப அதே மாதிரி நான் இப்போ கரெக்டா எல்லாம் பண்றேன், நான் ஒரு யூசர் நேம் கொடுத்து நான் டிப்ளாய்மெண்ட் பண்றேன், நான் ஒர்க் ஆகல. அங்க இப்ப படிச்சு பார்த்தோம்னா இங்க ஒரு எரர் இருக்கு.
நீங்க கொடுத்திருக்க யூசர் நேம் இஸ் நாட் அலவுட் டு யூஸ் த டெக்ஸ்ட் பேஸ்டு டாம்கேட் மேனேஜர். ஓகே, அப்ப ஏதோ ஒரு ஆக்சஸ் இருக்கு, டெக்ஸ்ட் பேஸ்ட் டாம்கேட் மேனேஜருக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னு வருது. ஆல்ரைட், ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எரரை அப்படியே போய் நான் கூகுள்ல அடிக்கிறேன். இப்படி அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம் நாட் ப்ரொவைடட் வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இப்படி வந்திருக்கான், யூசர் நேம் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ற எரரை யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சின்ன சின்ன சில்லி எரர், ஃபைலு கண்டுபிடிக்க முடியல, ஃபைலு காணோம் அப்படின்லாம் போட்டீங்கன்னா அதெல்லாம் வராது. ஏன்னா அதெல்லாம் பாத் மிஸ்டேக்ஸ், நீங்க பண்ற ஹேண்ட்ஸ் ஆன் மிஸ்டேக்ஸ். டூல் பேஸ்ட் மிஸ்டேக்ஸ்லாம் இந்த மாதிரி. இப்போ நான் இதை கொடுத்தேன்னா, பிகாஸ் நான் இதை சால்வ் பண்றதுக்கு ஐ டுக் மீ ஒரு 1.5 hours கிட்ட ஆச்சு. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் படிக்கும் போது டாம்கேட்டை பத்தி நான் நிறைய கத்துக்கிட்டேன். யூசர்ஸ்னா என்ன, ஆக்சசிபிலிட்டினா என்ன, ரோல்ஸ்னா என்ன, இப்படிதாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கறாங்க. ஏன்னா நீங்க ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அந்த இஷ்யூவை நீங்க ரிசால்வ் பண்ணிருப்பீங்க, அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்றதுக்கு நீங்க அதை பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க, எந்தனால அந்த எரர் வந்துச்சு, அப்ப அதனால உங்களுக்கு அந்த டூல்ல இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி அண்ட் ஐடியா கிடைக்கும். இதனாலதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு ஹையர் சேலரி கொடுக்குறாங்க. ரைட். ஸோ அப்போ இப்போ எனக்கு இப்படி வந்திருக்குன்னா, இங்கே அவங்க யாரோ ஒருத்தங்க நமக்கு 4 years ago இப்படி ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இங்க 22,000 பேர் அதை பார்த்துருக்காங்களாம். அப்போ இது ஒரு காமனான பெரிய எரர் தான். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா, திஸ் சீம்ஸ் டு பி a Jenkins bug, but I got around the problem by setting up the following configuration in Tomcat. ஏன்னா ஜென்கின்ஸ்ன்றது ஒரு இன்டகிரேட்டிங் டூல். அந்த இன்டகிரேட்டிங் டூல்ன்றது நமக்கு உலகத்துல இருக்க எல்லா ஃபேமஸ் டூல்ஸோடையும் கனெக்ட் பண்ணும். கிட்டு, ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையோட கனெக்ட் பண்ணும். எல்லா டூல்ஸுமே பர்ஃபெக்ட்னு கிடையாது. ஏன்னா அந்த டூல்ல கண்டிப்பா அதுல வர்னபிலிட்டிஸ், பக்ஸ், எரர்ஸ் எல்லாமே இருக்கும். அதையும் நம்ம மீறி நம்ம கரெக்டா அவுட்புட்டை வர வைக்கணும். நம்மளே நிறைய இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் ஃபேஸ் பண்ணியிருக்கான். அவன் ஒரு ஆன்சரும் கொடுத்துருக்கான். என்ன ஆன்சர்னா, ஸோ நான் இப்போ திஸ் சீம்ஸ் மீ ஜென்கின்ஸ் பக், பட் நான் ஒரு ப்ராப்ளம்க்கு நான் ஒர்க் அரவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஒர்க் அரவுண்ட்னா, இப்படி ஒரு ஃபைல் இருக்கான் வெப் ஆப்ல, மேனேஜர்ல இப்படி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல இந்த ஒரு லைனை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு வருது. இப்படி கமெண்ட் பண்ணுங்கன்றது இது என்னன்னு சொன்னா இமீடியட் சொல்யூஷன். இமீடியட் சொல்யூஷன்றதுக்கு மீனிங், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால எனக்கு அவுட்புட்டே வரல. அப்போ நான் என்ன பண்றேன், உடனே போயிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்றேன். அந்த ஃபிக்ஸ்ன்றது டெம்பரரி ஃபிக்ஸ், இப்போதைக்கு ஒர்க் ஆகும், இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் ஓடுது. ஆனா பர்மனன்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இனிமே இந்த எரரே வராத மாதிரி நம்ம என்ன பண்றது? அப்ப இங்க இருக்கிறது ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ். நீங்க தான் எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, பர்மனன்ட் ஃபிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண போறீங்க. அண்ட் ரிசர்ச்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க அதை பத்தி நிறைய படிச்சு, நிறைய தெரிஞ்சு, டெஸ்ட் பண்ணி பார்த்து, நிறைய டெஸ்டிங் தான் நடக்கும். இதுதான் உங்களோட ரியல் லைஃப் ஜாபே. ரைட். ஸோ அப்ப நான் இப்படி ஒரு எரர் வந்திருக்கு, அந்த எரருக்கு அவன் இப்படி என்ன டெம்பரரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். எதனால இந்த எரர் வந்துச்சு, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழே ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த எரர் பத்தி உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது ஒரு காமனான எரர். ஏன்னா 22,000 பேர் வந்திருக்குன்னா டாம்கேட்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்ப இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தான். 4 பேர் 5 பேருக்கு வருதுன்னா ஓகே. 22,000 பேர் பார்த்திருக்காங்க, 4 வருஷம் முன்னாடியே கேட்டிருக்காங்க, நான் கூகுள்ல சர்ச் பண்ண உடனே டாப்ல டக்குன்னு கிடைச்சிருச்சு. அப்ப இது ஒரு காமனா இருக்கிற ஒரு மிஸ்டேக். அது எப்படிங்க நம்ம ஓவர் கம் பண்றது? அவனே சொல்லியிருக்கான், இந்த ஃபோல்டர்ல, இந்த லொகேஷன்ல, இந்த ஃபைல்ல இப்படி ஒரு லைனை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே அந்த எரர் வராது. இது ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெம்பரரி ஃபிக்ஸை இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நான் என்ன பண்றேன், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். சிடி என்ன சொல்லியிருக்காங்க, சிடியில வெப் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கு. வெப் ஆப்ஸ் எதுல இருக்கும்னா அப்பாச்சில தான் இருக்கும். அப்ப சிடி ஓபிடி, அதுல அப்பாச்சி, அதுல வெப் ஆப்ஸ். ஓகே, அதுக்குள்ள என்ன இருக்கு, மேனேஜர், அதுக்குள்ள என்ன இருக்கு, மெட்டா, அதுக்குள்ள என்ன இருக்கு, context.xml. அப்ப அது ஒரு ஃபைல். அப்ப நான் இதுக்குள்ள போயிடுறேன். இப்ப நான் LSI எல்லாத்தையும் கொடுத்தனா ஒரே ஒரு ஃபைல் இருக்கு, context.xml அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ vi context.xml அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஃபைலை நான் எடிட் பண்றேன். எடிட் பண்ண உடனே இப்ப நான் கொடுத்தோன்னே இங்க எடிட் பண்றதுக்கு இருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கானா, இப்படி ஒரு லைன் இருக்கும், கிளாஸ் கேட்டலினா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு லைனை மட்டும் எடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த ஒரு லைனை மட்டும் எடிட் பண்றேன். எப்படி, இன்சர்ட் மோட்ல போயிட்டு கமெண்ட் பண்ண போறோம். ஸோ XML கமெண்ட்ன்றது இந்த மாதிரி தாங்க XML கமெண்ட். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த சிம்பிள், இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த கமெண்ட், இதுதான் எண்டிங் ஆஃப் த கமெண்ட். அப்ப நான் இந்த லைனை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படி ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த லைனுக்கு மீனிங் என்ன, இங்க என்னதான் எழுதியிருக்காங்க, எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ரிசர்ச் பண்ணி எனக்கு சொல்லணும்.
இங்க என்னதான் நடந்திருக்கு, என்ன எரர் இது, எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்ல பார்த்தேன். நெட்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. அந்த சொல்யூஷன் நான் யூஸ் பண்ணிட்டு நான் டாம் கேட்டை நான் ரீஸ்டார்ட் பண்றேன். சிடி அப்பாச்சி பைனரிஸ் அப்படின்னு நம்ம போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ./shutdown.sh ./startup.sh அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்றேன். எனக்கு டாம் கேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணா, நான் ஒரு ஃபைல் எடிட் பண்ணிட்டேன். அவங்க இப்போ ஒரு குவிக்கா ஒரு ஒர்க் அரவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிக் மார்க்னா இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்ல போவோம். இங்க நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணலாம். நான் என்னோட அப்பாச்சிக்கு போறேன். சாம்பிள்ன்ற ஆப் நான் ரீஃப்ரெஷ் பண்ணா சியர் எதுவுமே வரல. ஆனா நான் இப்போ என்ன பண்றேன், திருப்பி நான் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நான் பண்றேன். பில்டு ஷெட்யூல்டு டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ நான் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன்னா யூ கேன் see your சக்சஸ். ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு. இந்த பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா ஹலோ வேர்ல்ட் சாம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ நான் ப்ரூஃப் பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு டாம் கேட்ல மொத்தம் 4 ஃபோல்டர் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. பைனரின்றது என்னன்னா உங்களோட டாம் கேட்டை ஸ்டார்ட் ஸ்டாப் பண்றதுக்காக எல்லாமே இங்கதான் இருக்கும். கான்ஃபிகரேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணோம், டாம் கேட் யூசர்ஸும் அதோட போர்ட் நம்பரும் நம்ம மாத்தணும். டாம் கேட் லாக்ன்றது நீங்க என்னென்ன டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே டாம் கேட்டோட லாக்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். லாக்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த வெப் ஆப்ஸ்ன்றது என்னன்னா நீங்க என்னென்னலாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே வெப் ஆப்ஸ்ல தான் இருக்கும். இப்போ நான் வெப் ஆப்ஸ் ஓபன் பண்ணட்டுமா, இங்க போறேன், சிடி டாட் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன், வெப் ஆப்ஸ்ன்ற ஃபோல்டர் ஓபன் பண்றேன். சிடி வெப் ஆப்ஸ் ஓபன் பண்ணி LS-LRTன்னு கொடுத்தா பாருங்க sample.var ஃபைல் இங்க வந்திருக்கு. ஜென்கின்ஸ் கிட்ட நான் ஒரு ஃபைல் கொடுத்தேன் பாத்தீங்களா, ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் குள்ள ஒரு sample.var ஃபைலை வச்சோமே, அந்த வார் ஃபைலை தூக்கிட்டு வந்து இதை சிம்பிளா காப்பி பேஸ்ட் தாங்க அது பண்ணிருக்கு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். இது நீங்க மேனுவலாவே பண்ணாலே டிப்ளாய்மெண்ட் ஆயிரும். நம்ம மேனுவலா பண்றதுக்கு இல்லை, ஜென்கின்ஸ் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜென்கின்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டிப்ளாய்மெண்ட்டை பண்ணிருச்சு. ரைட். அப்போ இதுதான் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா நம்ம எப்படி நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்றோம், ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்றோம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ நமக்கு இஷ்யூஸ் ஃபேஸிங்லாம் பண்ணுவோம், அந்த இஷ்யூலாம் எப்படி ஓவர் கம் பண்றோம், அதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டாஸ்க். இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு சில டாஸ்க் மட்டும் இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ன்றது ஓவர். ரைட். அதுக்கடுத்து உங்களுக்கு டவுட்ஸ், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே I'll be asking you. பட் பிஃபோர் தட் ஒரே ஒரு ஸ்மால் டாஸ்க். என்னென்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ முதல் டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸோட CLI நீங்க கண்டுபிடிக்கணும். ஜென்கின்ஸோட வெர்ஷன் நீங்க எடுக்கணும் யூசிங் CLI. CLIன்னா என்னது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கமாண்ட். இப்போ AWSல ஒரு கமாண்ட் இருக்கு, AWS S3 ஒரு கமாண்ட் இருக்கும். இது என்ன பண்ணும்னா AWSல பக்கெட் எல்லாம் காமிக்கும். கிட்ல ஒரு கமாண்ட் இருக்கும், கிட் இனிஷியேட் அப்படின்னு. அப்ப எனக்கு கிட் இனிஷியேட் பண்ணுது. அதே மாதிரி டாக்கர் கமாண்ட் இருக்கும், டாக்கர் ரன். இது எல்லாமே CLIன்னு சொல்லுவாங்க. AWSோட CLI, கிட்டோட CLI, டாக்கரோட CLI அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஓகே. ஸோ எனக்கு இப்படி ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் சாரி, எனக்கு இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜென்கின்ஸ் CLI நீங்க யூஸ் பண்ணி எனக்கு வெர்ஷன் நீங்க எடுக்கணும். கூகுள் சர்ச் தாங்க பண்ண போறீங்க, எந்த தப்புமே கிடையாது. நீங்க கண்டுபிடிச்சு பண்ணணும்லாம் அதுவே கிடையாது. டைரக்டா நீங்க ஆன்சர் எடுக்கணும். ஜென்கின்ஸ் -- வெர்ஷன் அது கொடுக்க கூடாது. நம்ம ஜென்கின்ஸ் CLIன்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கனாலே யூ வில் கெட் இட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜென்கின்ஸோட CLI எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஒரு டாஸ்க். இன்னொன்னு, இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணோம், கரெக்டுங்களா? இந்த டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு நீங்க இமெயில் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ண போறீங்க. ஸோ இமெயில் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணணும். எப்படி, அது சம்பந்தமான டாக்குமெண்ட்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இங்க இமெயில் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கும், அதுக்கு பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க. அப்ப மீனிங் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட கன்சோல்ல போயிட்டு இந்த ஜாபை நான் செலக்ட் பண்றேன். இதுல கான்ஃபிகர் போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு போஸ்ட் பில்ட் ஆக்ஷன் இமெயில் நோட்டிபிகேஷன். அப்ப நீங்க இங்க இமெயில் நோட்டிபிகேஷன் ஆட் பண்ணணும். அப்ப மீனிங் என்னன்னா, நான் டேஷ்போர்ட்ல போயிட்டு லீவ், இப்ப இங்க இமெயில் ஆட் பண்ணா உடனே வந்துடாது. என்ன பண்ணணும், நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போயிட்டு கான்ஃபிகர் சிஸ்டம்னு போனீங்கன்னா ஜென்கின்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேஜே வரும். இதுல லாஸ்டா கீழே போகணும்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. நான் கீழே வந்தேன்னா
இமெயில் நோட்டிபிகேஷன் அப்படின்ற ஒரு பேஜ்ல நீங்க உங்க சர்வர், உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அதை ஃபுல்லா நீங்க செட் பண்ணுவீங்க. அது என்னென்ன கொடுக்கணும்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இந்த பேஜ்லயே நீங்க ஜிமெயில் யூஸ் பண்றீங்கன்னா smtp.gmail, அங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு, என்ன போர்ட் நம்பர், என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இதை நீங்க கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு என்ன வரும்னா ஒரு மெயில் வரும். ஜென்கின்ஸ் என்ன பண்ணுவோம்னா டிப்ளாய்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டாவது டாஸ்க். அண்ட் மூணாவது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்ஸ் கொடுத்தோம் பாத்தீங்களா? என்ன டீடைல் கொடுத்தேன்னா, நான் டாம்கேட்டோட ஒரு யூசர் கிரெடென்ஷியல்ஸ் நான் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? அட்மின் அண்ட் அட்மின் சொல்லிட்டு நான் டீடைல் நான் கொடுத்தேன். இப்போ அதை நீங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்க ஜென்கின்ஸோட யூஐல, ஸோ இஃப் ஐ கோ டு மேனேஜ் ஜென்கின்ஸ், இதுல ஜென்கின்ஸோட யூஐல நமக்கு மேனேஜ் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணனா நான் கொடுத்தேன் பாத்தீங்களா, நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் கொடுத்தேன். இது என்ன புரியலையா? சரிங்க, ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்ல போயிட்டு let me go to configure, post build actionல நம்ம இங்க நான் ஒரு யூசர் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தேன்ல, இதே மாதிரி இப்ப நீங்க டிப்ளாயர்னு கொடுத்தாலும் அதுவும் இருக்கும். ஏன்னா டிப்ளாயர்ன்றது என்னது? அதுவும் ஒரு ஆக்சஸ் தான். DEPLOYER, பாஸ்வேர்டும் DEPLOYER, டிப்ளாயர் ஆக்சஸ் நான் கொடுத்தேன். ஓகே. ஸோ இப்போ நான் 2 ஆக்சஸ் கொடுத்துருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா அட்மின், டிப்ளாயர் 2 வந்துருச்சு. இது ரெண்டுமே எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா உங்களோட மேனேஜ் ஜென்கின்ஸ் நான் போறேன். இதுல நம்மளோட மேனேஜ் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க அட்மின், டிப்ளாயர் 2 வந்திருக்கு. ரைட். ஸோ அப்ப நீங்க சீக்ரெட்ஸ், நீங்க என்னென்னலாம் யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இங்க கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்ற இடத்துல தாங்க ஆட் ஆகும். ஸோ இப்போ உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி, இப்போ நான் 2 கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தேன்ல, அந்த கிரெடென்ஷியல்ஸ்க்கு நான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன். என்ன பாஸ்வேர்டு? டிப்ளாயர்னு ஒரு பாஸ்வேர்டும் அட்மின் ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்தேன். இப்போ உங்களோட டாஸ்க் என்னன்னா, அந்த பாஸ்வேர்டோட லொகேஷன் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். லொகேஷன் என்னன்னா உங்களோட இந்த பாத்து தாங்க. ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். சிடி வேர் லிப் ஜென்கின்ஸ் எல்எஸ் ஐபன் எல்லாட்டி, இதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபோல்டர், ஏதோ ஒரு ஃபைலுக்குள்ள இந்த அந்த டிப்ளாயர் அண்ட் அட்மின்ன்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஹேஷ் பண்ணி ஸ்டோர் ஆயிருக்கும். ஹேஷ்டா இருக்கும். ஹேஷ்னா என்கிரிப்டடா இருக்கும். நீங்க என்ன டாஸ்க் பண்ண போறீங்கன்னா, அதை டிகிரிப்ட் பண்ணி DECRYPT டிகிரிப்ட் பண்ணி எனக்கு அந்த பாஸ்வேர்டை காமிக்க போறீங்க. திருப்பி சொல்றேன், நான் இப்ப அட்மின் அண்ட் டிப்ளாயர் 2 பாஸ்வேர்ட் நான் கிரெடென்ஷியல்ஸ்ல ஆட் பண்ணியிருந்தேன். அது உங்களோட வேர் லிப் ஜென்கின்ஸ்ன்ற ஃபோல்டர்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்க இடத்துல என்கிரிப்டட் ஆகி ஒரு டேட்டா இருக்கும். அந்த என்கிரிப்டட் டேட்டாவை நீங்க டிகிரிப்ட் பண்ணி எனக்கு காமிக்கணும். அது எப்படிங்க டிகிரிப்ட் பண்றதுன்னா எல்லாமே கூகுள் சர்ச் தாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் ரெண்டுமே நீங்க நெட்ல இருந்து தான் ஹெல்ப் எடுத்துக்க போறீங்க. ஸோ நீங்க நெட்ல இருந்து கொடுத்தீங்கனாலே அவங்களே அழகா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் மற்ற பேட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் தான் நான் சொல்றேன். அதுல நீங்க அழகா டிகிரிப்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். ஸோ ஹவு டு டிகிரிப்ட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா சர்ச் பண்ணாலே. ஏன்னா எதுக்காக நான் இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறோம்னா, நீங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான், இப்படி ஒரு பண்ணுங்க அப்படின்னு. நீங்க நெட்ல இருந்து எப்படி ரிசோர்சஸ், ஏன்னா உங்ககிட்ட உலகமே உங்க கையில தான் இருக்கு, நெட்ல தான் இருக்கு. அப்ப எது வேணா நீங்க எங்க இருந்து எப்ப வேணா எடுக்கலாம். அப்ப அதுல இருந்து எப்படி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களோட ஒர்க்கை முடிக்கிறீங்க, அதுக்கான ஸ்கில்ஸை தான் நம்ம இப்பவே கெயின் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸோட வெர்ஷன் யூசிங் CLI, நெக்ஸ்ட் அட்மின் அண்ட் டிப்ளாயர்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் நான் 2 கொடுத்தேன் கிரெடென்ஷியல்ஸ்ல. அது ஏதோ ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஆனா அது ரெண்டுமே என்கிரிப்டட்ல இருக்கும். யூசர் நேம் அப்படியே இருக்கும், ஆனா பாஸ்வேர்டு மட்டும் என்கிரிப்டட்ல இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்க டிகிரிப்ட் பண்ண போறீங்க. அது எப்படி டிகிரிப்ட் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நீங்க எனக்கு காமிக்க போறீங்க. அண்ட் மூணாவது டாஸ்க்ன்றது இமெயில் நோட்டிபிகேஷன். அதுக்கு நான் அந்த டாக்குமெண்ட்டை நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் உங்களோட 3 டாஸ்க். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எனி சார் 403 எரர், தட் இஸ் ஆல்சோ டாஸ்க். அது என்ன 403 எரர்? எப்படி 403 எங்க இருந்து வந்துச்சு அந்த எரர் கார்த்திக்? யூசர் நேம்
புரியலீங்களே. ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த 3 டாஸ்க் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அதுதான் நம்மளோட, அதுதான் நீங்க என்கிரிப்ட் ஆகி ஜென்கின்ஸ்ல இருக்கும், அதை டீக்ரிப்ட் பண்ணி எனக்கு காமிக்கணும். ஜென்கின்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் அது எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கு, அது எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஸ்டோர் பண்ணது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம டிகிரிப்டும் பண்ணணும் நீங்க அந்த ஹேஷ்டா இருக்கிற பாஸ்வேர்டு. ரைட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். இந்த ரெக்கார்டிங் இருக்கு, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வில் பி ஷேர்ட் வித் யூ. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்கிரிப்ட் போட்டிங்களா, அது வந்து நம்மளே பண்ணுமா இல்ல அதுவும் நெட்ல இருந்தா? எல்லாமே ரோல் ஆட் பண்ணாமே அதுவும் இல்ல ரியல் டைம்ல நம்ம தான் ஆட் பண்ணுவோம். அது டாம் கேட் அந்த யூசர்ஸ் நம்ம தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, நம்ம தான் அது கிரியேட் பண்ணணுமா அந்த? எஸ். ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ஏன்னா இப்போ டாம் கேட்ன்றது நம்ம ஒரு சூஸ் பண்ண எக்ஸாம்பிள். டாம் கேட் இருக்கு, ஜேபாஸ் இருக்கு, கிளாஸ்ஃபிஷ் இருக்கு, வெப்ஸ்பியர், வெப்லாஜிக் நிறைய இருக்கு, ஒரு டூலுக்கும் மாறும். ஸோ அப்போ உங்களை டாம் கேட்ல இருந்து கேள்வி கேட்கறது ரேர் தாங்க. ஸோ ஏன்னா அது ஒரு டிப்ளாய்மெண்ட் டூல். நீங்க டாம் கேட் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க, கேள்வி வரும். வெப்ஸ்பியர் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, எப்படி யூஸ் பண்ணீங்க, எப்படி டிப்ளாய்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஜென்கின்ஸ்ல வந்து அந்த config.xml ஃபைல்ல வந்துட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்கிரிப்டா வந்து ஆட் பண்ணோம். பட் திரும்ப கன்சோல்லையும் போயிட்டு அந்த யூசர் நேம் ஆட் பண்றப்ப பாஸ்வேர்ட் கொடுத்தோம். இன்கேஸ் ரெண்டுமே சேம் தானா? இல்லைங்க, நம்ம டாம் கேட்ல தான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆட் பண்ணோம். அந்த இதுல ஜென்கின்ஸ்ல கொடுத்த யூசர்ஸ் வந்து டாம் கேட்ல ஆட் பண்ணோம், அப்படிதானே? ஆமா. டிப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்லயே OPT டாம்கேட்ல கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல ஆட் பண்ணுங்க. டாம்கேட்ல ஆட் பண்ண யூசர்ஸ் ஜென்கின்ஸ் கிட்ட இந்த யூசர் வழியா நான் டிப்ளாய்மெண்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. வீடியோ லிங்க் எனக்கு கொடுக்கறதே கொஞ்சம் டைம் ஆகுமே, பிகாஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன். ஏன்னா இது ஜூம் அக்கௌண்ட்ன்றது க்ரீன்ஸ் டெக்னாலஜியோட அக்கௌண்ட். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்டிங் ரெடி ஆனோன்னு அவங்க எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் தான் என்னோட குரூப்ல நான் I'll be sharing it. அது டாம் கேட்டோட ஸ்கிரிப்ட் தானே அது? இதுதாங்களா? ஆமா, XML. ஓகே, இது நம்ம நெட்ல இருந்து கூட எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான ஸ்கிரிப்ட் தான். ஸோ இது பெருசா அப்படி இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு லைன் தான், இந்த ஒரு லைன் தான் யூசர்ஸ் ரோல்ல என்னென்ன பர்மிஷன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க நெட்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். தேங்க்ஸ். இங்க இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் சென்ட் பண்ணிடுறேன். கம்ப்யூட்டர் libraries document